வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைக்க போகிறோம். இதை குழம்பு மசால் தூள்னு சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான். இதுக்கு முழு மல்லியாக வாங்கியிருக்கேன். நம்மளுக்கு பழைய மல்லி புது மல்லி ரெண்டுமே கிடைக்கும். நம்ம பொடி அரைக்கிறதுக்கு பழைய மல்லி தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது மல்லி 3/4 கிலோ நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மிளகாய் வத்தல் 1/2 கிலோ. இது நல்லா ரெட் கலராக பார்த்து வாங்கிக்கோங்க. இதிலே 2 விதமாக இருக்கும். காரம் கம்மியாகவும் இருக்கும், காரம் ஜாஸ்தியான வத்தலாகவும் இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அந்த வத்தல் கேட்டு வாங்கிக்கோங்க. இதில் காரம் கம்மியாக இருக்கும். நான் இந்த வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். உளுந்தம்பருப்பு 100 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், புழுங்கல் அரிசி 100 கிராம். நீங்கள் சாப்பாட்டுக்கு எந்த அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதை கூட 100 கிராம் எடுத்துக்கலாம். சோம்பு 50 கிராம், ஜீரகம் 50 கிராம், மிளகு 50 கிராம், விரலி மஞ்சள் 50 கிராம், கட்டி பெருங்காயம் 50 கிராம், 25 கிராம் வெந்தயம், 10 கிராம் கடுகு, கருவேப்பிலை இலையா 1 கை எடுத்துக்கோங்க, மல்லி, வத்தல், விரலி மஞ்சள். இந்த 3ஐயும் நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம். 3/4 கிலோ மல்லி, 50 கிராம் விரலி மஞ்சள், 1/2 கிலோ மிளகாய் வத்தல். நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுக்கோங்க. ஒரு 8 மணி நேரமாச்சும் நம்மளுக்கு காயணும். நம்ம மல்லி, வத்தல், மஞ்சள் 3ஐயும் வெயிலில் ஒரு நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை வறுத்தும் பண்ணலாம். வறுத்து பண்ணோன்னா பொடி அந்தளவு கலராக இருக்காது. நம்ம வெயிலில் காய வச்சோன்னா பொடி நல்லா கலராக இருக்கும். இப்போ வறுக்கிறதுக்கு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். புழுங்கல் அரிசி. நான் மண் சட்டி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மண் சட்டி இல்லாட்டினா நீங்கள் அடிக்கனமான சட்டியை கூட வச்சு வறுத்துக்கலாம். இது நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கிற போகிறோம் எல்லாத்தையும். அரிசி இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க, கறியிடக்கூடாது. அடுத்து நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிற போகிறோம். பருப்பு இப்போ வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்தாச்சு, கறியிடக்கூடாது. இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். அடுத்து நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்து நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வறுக்க போகிறோம். இப்போ உளுந்து நல்லா ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. இதை இறக்கலாம். அடுத்து நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சா போதும். இப்போ நல்லா மிளகு பொரிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க, கருகிராமல் வறுத்துக்கோங்க. அடுத்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ஜீரகம் வாசனை வந்துருச்சு. இதை இறக்கலாம். இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ சோம்பு நல்லா வாசம் வந்துருச்சு. இதை இறக்கலாம். அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கிற போகிறோம். இப்போ நல்லா வெந்தய வாசனை வந்துருச்சு. இதை இறக்கலாம். அடுத்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை எடுத்துக்கலாம். இப்போ 1 கை கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா மொறுமொறுப்பாக வர வரைக்கும் வறுத்துக்கிற போகிறோம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை இறக்கலாம். இப்போ வறுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு நம்ம பொடி பண்ண போகிறோம். அரிசி, கடலைப்பருப்பு, சீரகம், மிளகு, சோம்பு, வெந்தயம், கடுகு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இப்போ ஆற வச்சாச்சு. இப்போ கட்டி பெருங்காயம் வச்சுருக்கோம். அதை நல்லா தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடயே நம்ம வெயிலில் காய வச்ச விரலி மஞ்சளையும் தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். மல்லி, வத்தல், நம்ம வறுத்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இல்லைன்னா மிஷினில் கொடுத்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் நம்மளுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு.
இதை நல்லா அகலமான இதில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. சுத்தமாக சூடே இருக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சு ஒரு காற்று போகாத டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். கலரும் மாறாது. நான் ஏற்கனவே போட்ட பேபிகார்ன் குருமாக்கும் மொச்சை மசாலாக்கும் மசால் தூள்னு சொல்லியிருந்தேன். அது நம்ம இந்த குழம்பு மிளகாத்தூள் தான். இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம நான்வெஜ் வெஜ் ரெண்டுக்குமே சேர்த்துக்கலாம். நீங்கள் சாம்பார் வத்த குழம்புக்கு சேர்த்திங்கன்னா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குருமா கறி குழம்புக்கு சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.